குழந்தை ஏய் எருமை யார் அது? நான் தானே. துண்ணு போட்டு அந்த கிரைண்டர்ல போட்டு அரைச்சிட்டு தூங்க வேண்டியது. டேய் காணவனது போடா. புலவுல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில. தெரியும்டா. கரண்ட் ஆஃப் ஆனா கூட அந்த மிஷின் ஓடினே இருக்குடா அப்பா. என்னடா இப்படி பேசுறீங்க? ஏண்டா நாங்க என்ன ஊரை விட்டு ஓடிட போறோம்? நாளை கிளம்பிடுவோம் நம்ம. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான் தான் கவுண்டர் போட்டேன். நான் ஒன்றும் சொல்லல. அவர் பேசட்டும், நம்மளும் கவுண்டர் போட்டுரும். பஞ்செல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. பயப்படுற அப்படி கவுண்டருக்கு. சாப்பாடு வரதுக்கு லேட் ஆகும். கொஞ்ச நேரம் சாப்பிட்டுரு. யாராமே காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது சூத்த கத்திக்காத்து சூப்ல அடிக்கிறது. நீ அதே சாப்பிடு பண்ணி வை. சாப்பாடு வரதுக்கு லேட் ஆகுமா? நீ அரைச்சிட்டே எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. தேங்காய் மாதிரி எத்தனை வராப்பா? இவ்வளவு பெரிய கொய்யா பார்த்த கோரி பண்ணி வை. தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். நாங்க லாங்க வந்து பார்த்தா தேங்காய் நினைச்சோம். பார்த்தா பண்ணி மாதிரி சாப்பிடு. கானா வினோத் வச்சு காக்கா வினோத் வச்சா சூப்பரா இருந்திருக்கான். காக்கா வினோத் வலிக்கலையே. என்ன பொம்மை? பர்மா போன பர்மா பொம்மை தானே. நான் வாங்கிட்டு வரணும். ரெண்டு ஒண்ணுதான் இருக்கே. பேட்டரி எடுத்துட்டா பேசாது. பரவாயில்லையா? பேட்டரி போட்டா பேசும். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. பேட்டரி எடுத்து என்ன தெரியுமா பேசும்? நான் இப்ப அரக்கணும். ஏய் கலாய்க்கிறீங்க. ஏய் என்ன கலாய்க்கிறீங்களா? சீரியஸா வேற பொம்மை சொல்லுங்க. டேய் காக்கா. கானா வினோத் வச்சதுக்கு வினோத். வினோத் சார் மாடல் இருக்கணும். பிளான் பண்ணணும், அல்வா விடணும், பெட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு முறைப்பாவே இருக்கியே. ஃபைனல் அடிக்கிறதுக்கும் வயிற்றுச்சல் படுற. 18 லட்சம் ரூபாய் எடுத்ததுக்கும் வயிற்றுச்சல் படுற. என்னதான் பண்றது ஒண்ணு? 6 அடிக்காதீங்க, 6 அடிக்காதீங்க. மாடு மேறது அண்டங்கக்கா. ஹவ் ஏ அண்டங்கக்கா. ஹவ் சச்சி இல்லையா? மாட வரிய சொன்னா வாட்டர் மெலனை வரிச்சு வச்சிருக்கீங்கப்பா. வேற ஏதோ மிருகத்துல இருந்து அவர் கன்வெர்ட் ஆயிருக்காரு. பழத்தை மாம்பழ மாதிரியே கட்டுதான். நீங்களா யாருடா? How do I tell you? கேட்டாது இது உரிக்க டைம் விடுங்க. சீசனே அவரோடது, நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டு எப்படி பாரு நடந்ததோ ஒரு பிள்ளையுமே நடந்தது தெரியும். இங்க சொல்லக்கூடாதுன்றாங்க. அதனால நாங்க வந்து சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அவர் எதுவுமே சொல்ல, நீ தான் அவனை இட்டு போய் நிக்க வைக்கிற. பேசியே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க, சேர்ல உட்காருங்க. திரும்பிருச்சிங்க, சுத்தமா திரும்பிருச்சிங்க. இவ்வளவு கேவலப்படுத்த முடியாதுங்க. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இத்தனை நாளா மனுஷனுங்க தான் இவனால வந்து ட்ராமடைஸ் ஆனாங்க. முதல் முறையா டேய் சீசன் ஓனர் டேய் வாடா டேய். ஐயோ கூப்பிடுறானே தனியா வரட்டுங்கப்பா. அந்த காக்கா வரட்டு. ஏய் மாடு மெர்சலாவுது. ஏய் பொறுமை கட்டாதீங்க. அந்த காக்கா வரட்டுங்கப்பா. கரெக்ட். 6 அடிக்காதீங்க, 6 அடிக்காதீங்க. மாடு மேறது அண்டங்கக்கா. ஹவ் ஏ அண்டங்கக்கா. ஹவ் மாடு மாடு. ஏ மாடு. ஏ மாடு. ஏய் பின்னாடி மேய்ச்சிரோடா டேய். அம்மா சாணி பின்னாடி மேய்ங்கடா. சாணிக்கு நீ போற போய். ஹவ் ஏய் காலையில பால் பீஸ் கத்தாத மரலாம். கத்தாத மாடு மரலாம். கத்தாத. ஹவ் எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? இது மாட்டு பொங்கலா? மாட்டு பொங்கலா? அப்படிதானே ஒரு பொங்கல். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? முக்கியமான கேள்விய கேட்க மறந்துட்டேன். பொங்கல் வைக்க தெரியும்ல? இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஏய் மாத்தி கிச்சடி செஞ்சிர போறீங்க. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. பானையை சுத்தி நிக்காதீங்க, ஒரு பக்கமா இல்லங்க. பானையை சுத்தி நிக்காதீங்க, இப்படி வாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. பானையை சுத்தி நிக்காதடா. வேடா டேய். சொல்றாங்க பானையை சுத்தி நிக்காதன்னு. இப்படி வாடா. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். சொல்றீங்க பானையை சுத்தி நிக்காதடா. நான் பானை கூடிய வந்துருங்க. கண்ணாடியில பாத்திருக்கேன். அவ்வளவு கேவலமா இருக்கு. ஓகே. ஆனா பொங்கல் அன்னைக்கு யாரும் பேசாதீங்களா கொஞ்ச நேரம்? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். வணக்கம் தமிழக மக்களே. இது அடிப்ப அரக்கனின் பொங்கல். வாணி எப்பவுமே அப்படிதான். புதுசா அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க.
எப்படி சூரியன் வரப்ப இந்த பனி மூட்டை விலகுதோ அதே மாதிரி இந்த பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்நாள் இருக்க கஷ்டம் பூரா போய் நல்லது இருப்போம் அப்படின்னு எல்லாம் மனசார கும்பிட்டு இந்த பொங்கலை வைப்போம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. பிக் பாஸ் கிட்ட கேளுங்க சார். என்ன கேட்கணும்? நாளைக்கு மாட்டு பொங்கல். ஆமா ஆமா ஆமா. ஒரு 2 பல்லு கட்ட அந்த கொம்புல கட்டலாம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஐயா நாளைக்கு மாட்டு பொங்கலை முன்னிட்டு 2 பலூன் குத்தீங்கன்னா மாட்டு கொம்புல கட்டுறதுக்கு வேணாம் சார். ஆமாங்க. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா ஒண்ணு குடித்தாங்க. ஏற்கனவே மாடு மிரளுது. எருமை மாட்டுலாம் ஓரமா புடிச்சு கட்டுங்க. எருமை மாடு தண்ணியில கொஞ்ச நேரத்துல இறங்கிரும். சூடு தாங்காது. தவறுங்க. என்ன எடுத்தோம்? எப்ப முதல் பேசிட்டே இருக்கீங்க கம்மியா. அந்த பக்கம் போடு. கொய்யா பழம் எல்லாம் இருக்குது. ஒண்ணு காக்கா காக்கா போட்டுருக்கா. காக்கா வினோத். நல்ல சீட்டா இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? மாட வரைய சொன்னா வாட்டர் மெலனை வரைக்கும் வச்சிருக்கீங்களா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? காடு பொங்கல் சொன்னா காக்கா வினோத் பொங்கல் பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா? காக்கா வினோத். ஆமா கை தட்டுங்களாம்ப்பா. இந்த மாடை பாருங்க சார். கானா வினோத் பண்ணி வயிறு கூட அப்படிதான் பாக்குது மாட்டு. பண்ணி வினோத். நக்கல்யா அவனுக்கு. எப்படியாவது மாட்டை கொண்டு வந்து இங்க கட்டிடலான்னு பாக்குறா. மாடு வரமாட்டாங்க. சும்மா இருங்க சார். சார் அதே பண்ணாதீங்க சார். இப்படி பேசி பேசி மாடை மெரல விட்டு இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. சார் கொய்யா பழத்தை பார்த்துனே இது மாடு. நோட செல்லம். மாடு எப்படி இது பாரு. இந்த மூஞ்சி மட்டும் லைட்டா ஆல்டர் பண்ணா ஓகே. உனக்கு தெரியுமாடா மாட்டுக்கு மடி எது கால் எது? என்ன பழக்கம் இது? இது பாய் மாடு. கால் ஜல்லிக்கட்டுக்கு போறது. அது காளை மாடுமா? காளை மாடு. தமிழ் கூட ஒழுங்கா எழுத தெரியல. பேயில போ நீ என்ன கோமச்சி நீ உன்னை நம்பி தான் விட்டுக்கிற. ஆப்பிளுக்கு தான் மாடு பார்த்துனே கொய்யா பழம் பத்திரமா. ஏய் கலை அங்கதான் காக்கா வினோத் இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நீங்க ராஜா பாக்குறதுக்கு நல்லா இருந்தீங்க. அது கானா வினோத் உண்மையில இடம் சத்தியமா சொன்னாங்க. ராஜா விஷயத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. பத்தி எனக்கு தெரியும். சூரியன் போட்டேன். இவங்க நடுவுல வீடு இந்த பக்கம் திருப்பி வச்சு போட்டுருக்கீங்க. சரி எல்லாம் போட்டீங்க. சரி இப்ப இந்த மாடு கக்கா போட்டா யார் அல்ல போறா? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? யார் எடுப்பா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எனக்கு அண்ணனுக்கு 1000 இருக்கும். இந்த வீடு ஓபன் பண்ண உடனே முதல்ல வாடான்றீங்க போடான்றீங்க அண்ணன்றீங்க என்னதாண்டா அவரு? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அடுத்த பெரிய ஃபங்க்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வாட்டர்மேனோட 60ஆம் கல்யாணம். ஓ சாமி வேற கையில வச்சு ஓ ஓ விட்டுக்கிறாரு. உன் முகத்துல கண்ணாடியில பாரு வச்சு பெறனா. என்னடா சொல்ற டேய்? இரா இங்க பேசிக்கிட்டு இருக்கா. பிக் பாஸ் பொங்கல் அப்புறம் ஓகே. லஞ்சுக்கு நீங்க தான் சாப்பாடு அனுப்புவீங்களா? நக்கு செத்த பையல. பலூன் கட்டுங்க. மண்ணியோ இப்ப 12 இதுக்கு இல்லையா சார் ஒரு 2? சபரி காக்கா பொங்கல் கேள்விப்பட்டிருக்கா? வெறும் காக்காவா இருக்க ஊர் ஃபுல்லா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஒருத்தர் காயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா எனக்கும் தான் வயிறு பெருசாயிட்டே போகுது. உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிந்தேன். முதுகுல குத்திட்டில்ல. ஒன் வேர்ட் சொல்றேன் இந்த வருஷத்துக்கு. ஒரே ஒரு வேர்ட். இத ஃபர்ஸ்ட் அருமை. பெருமை. எருமை. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். பொங்கலே மாட்டு பொங்கலே சுத்தி பார்க்க போறேன்னா காணும் பொங்கல். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இப்படி தமிழனுக்கு தலை சிறந்து விலகும் பண்டிகை. கிராமத்தில் வரிசையாக போகுது பார் மாட்டு வண்டிங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஊர்ல இந்த கரும்புல எங்க வருது? ராமசாமி இது கக்கா காடு. என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும் முகரே. நீ கூட தான் படிச்சேன்னு வெளிய சொல்லாத. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? கேள்விப்பட்டியாலே. Don't do that. Don't do that. எங்கடா அவ்வளவு அவசரமா ஓடுற? பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு ஜெர்சி எருமை உள்ள நுழைஞ்சிருச்சுடா. ஏய் எருமை மாடு அது செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குதுடா. ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன் பிக் பாஸ் சீசன் 9ல நீங்க என்னென்னமோ அதிசயத்தை பார்த்திருப்பீங்க. ஆனா முறையா ஒரு மாடு 2 கால்ல நின்னு பொங்கல் பாக்குறது விளங்கும்டா. நாரப்பயல உள்ள வந்திருக்கிறது மாடு பாணியாத்துன்னு வந்துக்குது. மாடு நினைச்சு யாரும் பால் பக்கம் போயிடாதீங்க.
ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சிங்கிள் மீனிங் சொன்னா யாரா பால் கேட்டா என்ன பண்ணுவ பாவம். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. ஒத்துக்கிறேன். டபுள் மீனிங் நான் பேச மாட்டேன். நீ நீங்க சிங்கிள் மீனிங்ல பேசுறதே நல்லா இல்ல கேக்குறதுக்கு. இதுல நீங்க டபுள் மீனிங்ல வேற பேசுறீங்க. உள்ள பூச்சிங்களுக்கு எல்லாம் ஐடியா வருது செஞ்சிரும். கிறிஸ்மஸ்க்கு தான் போங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு தொப்பை தூக்கி முன்னாடி போற கரிகிற இந்த பக்கம் நீயே 90 கிலோக்கு மேல 1000 ரூபாய் செலவு பண்ணி ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். பொங்கல் என் வாசிக்கு ஈக்குவலா போட்டி போட முடியாது. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உனக்கு என்ன ரெண்டு சாம்ராஜ்யத்துக்கு இடத்துல இன்னைக்கு சண்டை போடுவோம், நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். என்ன சார் நீ வாடா போனா போனி 10 வருஷமே என் கூட இருந்து நசுங்க பெற்றுறேன், இன்சல்ட் பண்றேன். சீசனின் குடும்ப சார்பாக ராயபுரம் மீனாட்சிப்பட்டி ஊர் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. இனிய சாலிகிராம உறவுகளே, சொந்தங்களே, அனைவருக்கும் அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவா? ராத்திரிலாம் படுத்தா தூக்கம். இந்த பக்கம் போவேன், இல்ல திருவான்மியூர் போவேன். என்ன தமாதா